ரயில்வே ஜாப் மொத்தம் வந்து 8850 வேகன்சி ரிலீஸ் ஆக போகுது. இந்த மாதம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் நிறைய வீடியோ போட்டிருந்தேன். நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதம் 20ஆம் தேதி, அதாவது அக்டோபர் 20ஆம் தேதி ரிலீஸ் ஆயிரும். மேக்ஸிமம் உங்களுக்கு 21ஆம் தேதியிலேருந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ப்ராசஸ் புரியல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறீங்க. எக்ஸாம் ப்ராசஸே என்னன்னு தெரியல. ஏன்னா நிறைய பேர் வந்து நம்மளை இப்போ புதுசாக வந்து ஃபாலோ பண்ணவங்க எல்லாருமே வந்து டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்க, சரிங்களா? ஸோ அவங்க வந்து இந்த எக்ஸாம்னா என்னன்னே தெரில, என்னன்னே புரியல அப்படின்றீங்க. ஃபஸ்ட்டு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்தோன்னே நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள், சரிங்களா? நீங்கள் வந்து 12th முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி டிகிரி முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணலாம். 12th முடிச்சிருந்தவங்களுக்கு வந்து இந்த மாதம் 28ஆம் தேதி தான் ரிலீஸ் ஆகுது. உங்களுக்கு வந்து 2 குவாலிஃபிகேஷனுமே இருந்தால் 2த்துக்குமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். ஒன்ஸ் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிட்டதுக்கப்புறம் உங்களுக்கு 3லேருந்து 4 மாதம் கழிச்சு அப்ளை பண்ணுற டேட் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து எக்ஸாம் வரும், சரிங்களா? ஒரு 3 or 4 மந்த்ஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு வந்து ப்ரிலிம்ஸ் வரும். இந்த ப்ரிலிம்ஸ் வந்து நீங்கள் எழுதிட்டக்கப்புறம் உங்களுக்கு வந்து 1:15க்கு வந்து உங்களை வந்து மெயின்ஸுக்கு கூப்பிடுவாங்க. மெயின்ஸுக்கு இந்த மெயின்ஸ்லேயே வந்து சில போஸ்டிங்க்கு, அதாவது இந்த டிடிஇ, அதுக்கப்புறமா வந்து புக்கிங் ஆஃபீஸு, பார்சல் ஆஃபீஸு, கூட் ஷெட்டு, அதுக்கப்புறமா வந்து கூட்ஸ் கார்டு, இந்த போஸ்டிங்க்கெலாம் வந்து உங்களுக்கு வந்து 2 ஸ்டேஜ் தான் எக்ஸாமு. அந்த 2வது ஸ்டேஜ் வந்து நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து வேலை, சரிங்களா? இதுவே நீங்கள் வந்து ஸ்டேஷன் மாஸ்டர் ஆகணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து சைக்காலஜி அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸாம் கொடுக்கணும். அப்படி இல்லை எனக்கு ஆஃபீஸ் ஒர்க் வேணும், சரிங்களா? இப்போ வந்து ஒரு 10 to 5 ஜாபு, வாரத்துக்கு 5 நாள் வேலை, 2 நாள் லீவு, அதே மாதிரி எந்த ஒரு ஃபெஸ்டிவல்னாலும் எனக்கு லீவு, இந்த மாதிரி ஒரு ஆஃபீஸ் ஜாப் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது வந்து அக்கௌண்டன்சி, அதுக்கப்புறம் கிளரிக்கல் போஸ்ட் 2 இருக்குது. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த 2 ஸ்டேஜ் கிளியர் பண்ணி எக்ஸ்ட்ரா வந்து டைப்பிங் வைப்பாங்க. அந்த டைப்பிங் வந்து நீங்கள் வந்து கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கும், சரிங்களா? இதெல்லாமே நீங்கள் ப்ராசஸ் எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் கூப்பிடுவாங்க. டாக்குமெண்ட் எல்லாம் பக்காவாக இருந்ததுன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து மெடிக்கலுக்கு கூப்பிடுவாங்க. மெடிக்கல் டெஸ்ட் வந்து ஒரு ரயில்வே ஹாஸ்பிட்டல் உங்களுக்கு எழுதி தருவாங்க. அங்கே போய் நீங்கள் மெடிக்கல் டெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஃபைனல் பேனல் ரிலீஸ் ஆகும். ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அப்பாயின்மெண்ட் வந்து உங்களுக்கு வரும். இதுதான் வந்து ப்ராசஸ், சரிங்களா? உங்களுக்கு ஒன்ஸ் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகிட்டோன்னா அதில் சிலபஸ் பாருங்கள் என்னென்ன படிக்கணும்னு. சிலபஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூட், ரீசனிங், இது 2 தான் ரயில்வே எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப மெயின். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸு, அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு இந்த ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஜாகிரஃபி, இது எல்லாமே. அது போக ஸ்டாட்டிக், ஜிகே, கரண்ட் அஃபேர்ஸ், இதுதான் சிலபஸ் மேக்ஸிமம். ஆனால் 70% வந்து உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்டி, ரீசனிங். மீதி கொஞ்சம் தான் வந்து உங்களுக்கு வந்து இந்த ஜென்ரல் அவேர்னஸ்லாம் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும் இந்த என்டிபிசி ஜாபை பொறுத்தளவுக்கு. அதே மாதிரி இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் எப்படி படிக்கணும் அப்படின்னு தெரியலனா ப்ளே ஸ்டோர் போங்க. நம்மளோட ஆப் ரயில்வேஸ் தமிழ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அந்த ஆப்பில் வந்து டெமோ வீடியோ பார்த்துட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அதில் வந்து உங்களுக்கு கிளாஸஸ் ப்ளஸ் 900+ டெஸ்ட் சீரியஸ் சேர்த்து உங்களுக்கு வந்து 1300 rupees ஆஃபர் போயிட்டுருக்கு. மேக்ஸிமம் வந்து இந்த ஆஃபர் வந்து இன்னும் 1 or 2 days தான் இருக்கும். அதுக்குள்ளே வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்க பாருங்கள் ஆன்லைன் கிளாஸில். அதே மாதிரி டெமோ வீடியோ பார்த்துட்டு பர்ச்சேஸ் பண்ணுங்கள். கிளாஸஸ் வந்து பார்த்திங்கன்னா கண்டென்ட் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக இங்கிலீஷில் தான் இருக்கும். அதே மாதிரி டீச் பண்ணுற லாங்குவேஜ் மட்டும்தான் தமிழில் இருக்கும். உங்களுக்கு எப்படி படிக்கணும்னே தெரியல இந்த எக்ஸாமுக்கு, என்னால் ஒரு 25,000 30,000 கட்டி ஒரு இன்ஸ்டியூட் ஜாயின் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஆன்லைன் கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஒன்ஸ் நான் வந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகிட்டக்கப்புறம் எப்படி அப்ளை பண்ணணும் எல்லாமே வந்து நான் வந்து தெளிவாக சொல்கிறேன். அதே மாதிரி எந்த போஸ்டிங்கை வந்து ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸில் வைக்கணும், எந்த போஸ்டிங்கை வந்து செகண்ட் ப்ரிஃபரன்ஸில் வைக்கணும் அப்படின்னு எல்லாமே உங்களுக்கு தெளிவாக சொல்லுவேன். நம்ம ஐடியா வந்து நீங்கள் வந்து ஒரு ஃபாலோ போட்டு வச்சுக்கோங்க மக்களே, சரிங்களா? ஏன்னா சில பேருக்கு என்னென்ன போஸ்டிங் என்னென்ன வேலைனே தெரியாது. அவங்க பாட்டு வந்து இப்போ குரூப் டிலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ட்ராக் மெயின்டெனர்லாம் தூக்கி வேகன்சி அதிகமாக இருக்குன்னு பார்த்து ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸில் வச்சுட்டாங்க. ஸோ அந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணாதீங்க. கொஞ்சம் அனலைஸ் பண்ணிட்டு எந்த போஸ்டிங்கை ஃபஸ்ட்டாக வைக்கணும், எந்த போஸ்டிங்கை செகண்டாக வைக்கணும், எதுக்கு எவ்வளோ கட் ஆஃப் போகும், இதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு வந்து ஒன்ஸ் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகிட்டோன்னு சொல்லுவேன். ஃபர்தர் அப்டேட்ஸ்க்கு நம்ம ஐடியா ஒரு ஃபாலோ மட்டும் போட்டு வச்சுக்கோங்க மக்களே. பை டேக் கேர். மறக்காமல் நம்ம ஆப் டவுன்லோட் பண்ணுங்கள். அதில் டெமோ வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோர் போங்க, ரயில்வேஸ் தமிழ்.